Okay, welcome back to another episode of Game Over. நாளைக்கு ஆப்ஷன் வெரி எக்ஸைட்டட். சிஎஸ்கே நாளைக்கு என்ன பிக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்மளோட விஷ் லிஸ்ட் என்ன, எதை நோக்கி நம்ம போகணும், சிஎஸ்கே எதை நோக்கி போவாங்க, என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். டாப் பிளேயர் யாரு? மார்க் ஆக்ஷன்லாம் நடத்திட்டாங்க. எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் வசதி இல்லை. விஷ் லிஸ்ட் மட்டும் ஷேர் பண்ணுறோம். அதை பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு செட்டில் க்ரீன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு இல்லையா பேட்டரா. ஸோ அது வந்துட்டு ஆனால் அவர் ஒரு எலிட் ஆல்ரவுண்டர் தானே, அவர் ஏன் பேட்டரா பண்ணியிருக்காரு? கொஞ்சம் லைக் எய்தர் சிஎஸ்கே ஆர் கேகேஆர் சொல்லி தான் பண்ணியிருக்காரு. அவங்க வந்து நீங்கள் ஃபஸ்ட் செட்லேயே வந்தால் தான் கரெக்டாக இருக்கும், அதனால் நீங்கள் பேட்டரில் போட்டுருங்கன்னு சொல்லியிருந்ததுனால தான் அவர் போட்டிருக்காருன்ற மாதிரிலாம் கான்ட்ரவர்சிலாம் கிளம்பிச்சு. அவர் இன்னைக்கு தான் அதுக்கு கிளாரிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காரு. என்னோட மேனேஜர் தப்பு பண்ணிட்டாரு, அவர் அவசரமாக அப்லோட் பண்ணும்போது தப்பு பண்ணிட்டாரு போல இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இஃப் அது உண்மையாக இருந்தால் பிசிசிஐ அதையுமே பார்க்கணும். யார் இப்போ ரிசர்வ் பண்ணிட்டு போய் ஆல்ரவுண்டர்னு ரெஜிஸ்டர் பண்ணலாமா? அப்போது அவங்க நீ யாரை வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணு, நான் வந்து அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா ஒரு ஃபில்டர் அவுட் பண்ணி நான் தான் ஃபைனலாக நீ ஆல்ரவுண்டரா இல்லையான்னு லிஸ்ட்டில் போடுவேன்ற மாதிரி ஒன்று கொண்டு வரணும். லூப் போல்ஸை நம்ம ஆளுங்க இல்லைன்னா இப்போலாம் இது சிஎஸ்கேக்கு சாதகமாக கூட முடியலாம், பட் நம்ம அன்பயாஸ்டாக தான் ஒப்பீனியன் கொடுக்குறோம் அப்படின்றதுனால இதெல்லாம் ரொம்ப தவறான செயலுன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபைனலாக இப்போ நாளைக்கு ஆக்ஷன் நான் இப்போ ஃபைனலாக உட்காந்து யோசிக்கும் போது அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு 7 பிளேயர் தேவை. மெயின் பிளேயிங் லெவனுக்கு ஒரு 2 பேர் ஆர் மேக்ஸிமம் 3 பேர் தான் தேவை. மீன் 4 வந்து பேக்கப்ஸ். என்னன்னா ஃபஸ்ட்டு பிளேயிங் லெவனுக்கு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் தேவை, அதுதான் க்ரீனா யார் என்னன்றது பார்க்கணும். செகண்டு வந்துட்டு ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தேவை. அடுத்து பேக்கப் வந்து நான் இந்த ஆர்டரில் தான் எடுப்பாங்கன்னு நான் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பேக்கப் ப்ரையாரிட்டி பிரெவிஸோட பேக்கப்புக்கு கொடுப்பாங்க, செகண்டு பேக்கப் ப்ரையாரிட்டி நூரோட பேக்கப்புக்கு கொடுப்பாங்க, அதுக்கடுத்தது ஓவர்சீஸ் பேசரோட பேக்கப்புக்கு கொடுப்பாங்க, லாஸ்ட்டு இந்தியா பேசரோட பேக்கப்புக்கு கொடுப்பாங்க. அது இல்லாமல் இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து நம்மள்ட்ட டூபே ஒருத்தர் மட்டும்தான் இருக்கார். ஒரு 1 or 2 இந்தியன் மிடில் ஆர்டர் லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து எடுக்க பார்ப்பாங்க. ஸோ 7 to 8 பிளேயர்ஸ் இதான் வந்து நான் போட்டிருக்கிற கணக்கு. ஆக்சுவலா நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். என்னன்னா நீ சொன்னதுதான் ஒரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர், அப்புறம் ஒரு ஓவர்சீஸ் டெத் பவுலர், அப்புறம் ஒரு மிடில் ஆர்டர் பவர் ஹிட்டர். அது இந்தியனாவும் இருக்கலாம் ஓவர்சீஸாவும் இருக்கலாம். அதே மாதிரி இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் பேக்கப் ஒன்று எடுப்பாங்கன்னு தோணுச்சு. ஸோ இந்த லிஸ்ட்ல ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாட் தான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லயே வந்து லாக் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. which is Cameron Green. சில செட் 1 or செட் 2 தான் வராருன்னு நினைக்கிறேன். மேபி இவங்க மில்லர் சான்ஸ் இருக்கு. ஆக்சுவலா மில்லர் கூட நம்ம லாக் பண்ணலாம். இவங்க மிடில் ஆர்டர்ல வந்து பவர் ஹிட்டிங் வேணும் அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா மில்லர் ஓகே பவுலிங் கொடுக்க மாட்டாரு அப்படின்னாலும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர். எனக்கு தெரிஞ்ச ஒரு இயர் ஆன் இயர் ஒரு சாலிடான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். விஷ் லிஸ்ட்டுக்கு வந்துருவோமா? ஒரு 2 அதாவது சங்கர் பிளான் மணிரத்னம் பிளான் அப்படின்னு நான் வந்து அதை பிரித்து வச்சிருக்கேன். சங்கர் பிளான்னா பிரம்மாண்டமா நான் க்ரீன் 35 கோடினா க்ரீன், மீதி 8 கோடியில் நான் என்ன இருக்கோ பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான பிளான். மணிரத்னம் பிளான் கிளாசிக்காக நான் எல்லாருக்கும் 8, 8, 9, 9 கொடுத்து எல்லாமே நல்ல நல்ல பிளேயராக எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அது ஒரு பிளான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சங்கர் பிளானுக்கு போயிருவோமா? அப்ப சங்கர் பிளான்னா அதுக்கு பேர் என்ன? பிரம்மாண்டம் ஆல் அவுட்டா 35 கோடி காஸ்ட்லியஸ்ட் இன் ஹிஸ்டரி ஆஃப் ஐபிஎல்ல காஸ்ட்லியஸ்ட் பை நம்ம பண்றோம் நாளைக்கு. அதாவது நான் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன். என்னோட கணக்கு என்னன்னா 28 to 32க்கு நடுவில் தான் க்ரீன் போவார், 32 தாண்ட மாட்டார் அப்படின்னு நான் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த 28 to 32ல் எவ்வளோக்கு வந்தாலும் எடுத்துருவோம், நம்ம தான் எடுக்கிறோம். 32 கொடுத்து எடுத்துட்டோன்னே வச்சுக்கோ, 32 க்ரீன், மீதி வந்து 12 கோடி இருக்குது. அந்த 12 கோடியில் இப்போ ஜடேஜா ரீப்ளேஸ்மெண்ட்டு அடுத்த ப்ரையாரிட்டி. நான் வந்து இந்த பிரசாந்த் வீர் தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுப்பேன். ஆனால் அதுக்கு மேக்ஸிமம் பட்ஜெட் 4 கோடி தான் போட்டிருக்கேன். 4 கோடிக்கு ஜடேஜா ரீப்ளேஸ்மெண்ட்டு. இதில் இந்த என்னோட ப்ரையாரிட்டி ஆர்டர் வந்து ஃபஸ்ட்டு பிரசாந்த் வீர், செகண்ட் ஹர்ஷ் தியாகி, தேர்டு ஷம்ஸ் முலானி, ஃபோர்த்து சஞ்சய் யாதவ், ஃபிஃப்த் ஒன்று வந்து வச்சிருக்கேன் கிலான் பட்டேல் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸ்லாட்டுக்கு இப்போ மில்லர் எடுக்க முடியாது, ஏன்னா மில்லர் கண்டிப்பாக 8-10 கோடி போயிடுவார், நம்ம கிட்ட பட்ஜெட் இல்லை. அதுக்கு நான் வந்து இந்த லோவர் ஆர்டர் ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் அன்னோன் நேம்ஸ்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் ரீசெண்டாக கடைசி 2-3 லீக் அவங்க ஆனது சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி டேனியல் லாரன்ஸ், அப்புறம் பியான் வெப்ஸ்டர், அப்புறமா ஜார்டன் காக்ஸு, டாம் மேண்டன், இது மேத்யூ ஷாட். இதில் யாராவது 2 to 2.5ல் யார் கிடைக்கிறாங்களோ எடுத்துப்பேன். அதான் ப்ரையாரிட்டி ஆர்டரில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 2 பேர் சொன்னேன் இல்லையா, லாரன்ஸு
பியான் வெப்ஸ்டர். இவங்க 2 பேரும் வந்து இந்த மேக்ஸ்வெல் மாதிரி ஏமாற்றி கையை சுற்றி ஒரு 2 ஓவர் போலிங்கும் போட்டுருவானுங்க. 2 பேரும் ஆஃப் ஸ்பின். அடுத்தது மிடில் ஆர்டர் இந்த சர்ஃபராஸ், அபினவ் மனோகர், ரிந்தீஷ் ராஜகோபால், தமிழ்நாடு பிளேயர் அவர். இதில் யாராவது ஒருத்தர ஒரு 1.5 கோடிக்கு எடுத்துருவேன். 100ஓட பேக்கப்பாக ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் எடுத்துருவேன். பிரேஸ்வெல், ஜார்ஜ் லிண்டு, அக்கேல் ஹுசேன், லியாம் டாசன். இந்த 4 பேரில் இவர் கூப்பர் கோனாலி நம்ம ஆஸ்திரேலியா, இந்த 5 பேரில் யாராவது ஒருத்தர 2 கோடிக்கு எடுத்துருவேன். ஓவர்சீஸ் பவுலர் வந்து ஜேக்கப் டஃபி, மேட் ஹென்ரி, ஜேமிசன், ஆடம் மில். இதுலேருந்து தான் யாராவது ஒருத்தர அவங்க இது நான் சிஎஸ்கேவே இதுலேருந்து யாராவது ஒருத்தர் எடுப்பாங்கன்னு கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவேன். இது வந்து 2 கோடி. கடைசியாக வந்து இந்தியன் பேசர், அது வந்து இந்த ஆகாஷ் மத்வால். இப்போ ரிலீஸ் ஆன இந்தியன் பேசர் லிஸ்ட்லாம் வச்சிருக்கேன். ஆகாஷ் மத்வால், குல்தீப், அப்புறம் ஆகாஷ் தீப். இதுல யாராவது ஒருத்தரை வந்து 1 கோடி, மீதி 1 கோடி தான் இருக்கும். இதுதான் வந்து சங்கர் பிளான். இந்த சங்கர் பிளான்லாம் உனக்கு ஏதாவது பிரம்மாண்ட ஆசை இருக்கா? இல்ல, என்னோட ஆசை ஸ்லாட்லயே முடிஞ்சிருச்சு. கிரீன் தான். கிரீன் மணிரத்னம் பிளானுக்கு மூவ் ஆயிடலாமா? மணிரத்னம் பிளான். இந்த பிளான் பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஈக்குவலாக ஸ்பிளிட்டு போட்டு 8 to 10 கோடி ரேஞ்சிலேயே போகிறது. ஸோ அப்போ நான் எப்படி யோசிக்கிறேன்னா, எனக்கு கிரீனும் வேணாம், லிவிங்ஸ்டனும் வேணாம், நான் மில்லர் எடுத்துக்கிறேன் சார். எனக்கு என்னமோ இந்த கிரீன் அளவுக்கு லிவிங்ஸ்டன் போக மாட்டாங்கன்னு தோணுது. லிவிங்ஸ்டன் எனக்கு தெரிஞ்சு 12 to 15, 10 சப் 20 தான் போவான். 10 to 12 தான்டா வரணும் என்னோட. இந்த மணிரத்னம் பிளான்ல ஆக்சுவலா நீங்க லிவிங்ஸ்டன் சேர்த்துக்கலாம். இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மில்லர் 10, செகண்ட் ஆப்ஷன் 8 to 10க்குள்ள கிடைச்சா லிவிங்ஸ்டன். 8 to 10க்குள்ள லிவிங்ஸ்டன் கிடைக்கலன்னா அங்க மேல சொன்னோம் பாத்தியா, இந்த டேனியல் லாரன்ஸ், வெப்ஸ்டர். அப்படி இல்லைன்னா நம்ம போன வீடியோலயே பேசியிருந்தோம், இந்த சவுத் ஆப்பிரிக்கன் ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ் ஒரு 3 பேர் இருக்காங்க அப்படின்னு. டி ஒக்கீர், அதுக்கப்புறம் இந்த டியான் ஃபாரஸ்டர், வியான் மல்டர், இந்த 3 பேர். ஹோல்டர், ஜேசன் ஹோல்டர், அப்புறம் டேனியல் சாம்சன் ஒருத்தர் இருப்பாரு, அவன் ஞாபகம் இருக்கும், ஆஸ்திரேலியாக்கெல்லாம் ஆடி இருக்காரு. அதுக்கப்புறம் எம்ஐ மும்பை இந்தியன்ஸ்க்கும் ஆடி இருக்காரு. ஜெரால்டு கோட்ஸே ஒரு 2 6 அடிப்பாரு. அவர் ஆல்ரவுண்ட்ல நம்ம சேர்த்துற வேண்டியதான். அப்படியே பிராவோ கடைசியில் வந்து 6 அடிச்சாருன்னா. அப்புறம் பென் டுவார்சிஸ், இந்த மாதிரி யாராவது ஒருத்தரை நான் எடுத்துருவேன். எடுத்துட்டு மீதி பேருக்குலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துருவேன். அதாவது என்னோட டாப் ப்ரையாரிட்டி வந்து ஜடேஜா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நான் வச்சிருக்கிறது பிரசாந்த் வீர். அவர் 8 to 10 கோடிக்கு தான் போவார். 8 to 10 கோடி எவ்வளோ போடுவாரோ எடுத்துருவேன். அதே மாதிரி பேட்ஸ்மேன் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறது வந்து கார்த்திக் சர்மான்னு ராஜஸ்தானில் ஒரு பிளேயர் இருக்காரு. அவர் ஒரு 5 டீமுக்கு ட்ரையல்ஸ் ஆடி 5 டீமுக்குமே செம்மையாக எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்களாம். 5-6 டீம் அடிச்சுப்பாங்க. அவரு தான் காஸ்ட்லியஸ்ட் டொமஸ்டிக் பிளேயராக இருக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. ஸோ அவரும் ஒரு 8 to 10 போயிடுவார். அவர் தான் ஒரு அதான் மீதிலாம் ஒன்லி ப்ரையாரிட்டி வச்சிருக்கேன் மச்சான். வீர் தான் வேணும், 8 to 10 எடுத்துருவேன். கார்த்திக் சர்மா தான் வேணும், 8 to 10 எடுத்துருவேன். அடுத்தது ஜார்ஜ் லிண்டு ஆர் பிரேஸ்வெல், 2 ஆப்ஷன் தான். 4 to 6க்குள்ளே யார் கிடைக்கிறாங்களோ எடுத்துருவேன். 2ல் யாராவது ஒருத்தர் 4 to 6க்குள்ளே கண்டிப்பாக கிடச்சிருவாங்க. அடுத்தது ஃபாஸ்ட் பவுலருக்கு 2 ஆப்ஷன் தான் நான் வச்சுருக்கேன். கைல் ஜேமிசன், இவர் மேட் ஹென்ரி. ஒஸ்ட் கேஸ் வந்து ஆடம் மில். இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் 3 to 4க்குள்ளே கிடச்சா எடுத்துருவேன். கிடச்சிருவாங்க. யாராவது ஒருத்தர் 3 to 4க்குள்ளே கண்டிப்பாக கிடச்சிருவாங்க. அடுத்து வந்து ஆகாஷ் மத்வால் தான் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம நெக்ஸ்ட் இந்தியன் பவுலராக. அவரும் வந்து ஒரு 2 to 3க்குள்ளே கிடப்பாருன்னு நம்பிக்கை இருக்குது. அப்படி சப்போஸ் அது மட்டும் கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா வேறு ஏதாவது டொமஸ்டிக் பவுலர்ஸ் இருக்காங்களான்ற மாதிரி கொஞ்சம் ஸ்கவுட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, இல்லை ஆர்டிபி அந்த மாதிரி யாரையாவது எடுத்துக்கணும். அப்புறம் இந்தியன் பேட்ஸ்மேன் சர்ஃபராஸ் கானோ, அபினவ் மனோகரோ யார் கிடைக்கிறாங்களோ அது ஒரு 4 ஆப்ஷன் வச்சுக்கிட்டு 4ல் 1 எடுத்துருவேன். இதுதான் வந்து என்னுடைய மணிரத்னம் பிளான். இது 2ல் நம்ம சொன்ன பிளேயர்ஸ்லேருந்தே யாராவது ஒருத்தர் சிஎஸ்கே எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட ஆசை. ஆனால் அன்றைக்கி நீ சொன்ன மாதிரியே அந்த காசி தாத்தாக்கும் அது புதுசு கிடையாது. எங்கள் தலைவனுக்கு என்ன வேணும்னு தெரியும் அப்படின்னு ஓலி ட்ரினிட்டியை மறுபடியும் எடுத்தாங்கன்னா துண்டை போட்டு போக எடுக்க இல்ல. இந்த வருஷம் புது ஓலி ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுப்பாருங்க நம்ம ஆளுங்க. உங்களுக்காக புது ஓலி ட்ரினிட்டி கஷ்டம்தான். ஏன்னா கேமரூன் கிரீன் நம்ம கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா லியாம் லிவிங்ஸ்டன் போய் வாங்கிட்டு ஒரு 15-16 crores வாங்கிட்டு we will even go for டேவிட் மில்லர். ஆமா சேம் அதேதான் நானும் அதுதான் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ லிவிங்ஸ்டன் வாங்கினா மில்லரையும் வாங்கிடணும். ஆமா, அதே மாதிரி எனக்கு ஓவர்சீஸ் டெத் பவுலர் வந்து ஒன்று கண்டிப்பா வாங்கணும். அது வந்து நான் ஆக்சுவலா நிறைய இருக்காங்க, ஆடம் மில்னு, ஜேமிசன் அதெல்லாம். பட் நான் என்னோட பர்சனல் ஃபேவரட்டா ஜெரால்ட் கோட்ஸை வச்சிருக்கேன். பிஷ்னாயி எனக்கு என்னமோ இந்த சஹாரி பிஷ்னாயில் யாராவது ஒருத்தரை வந்து வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே எப்போ அரைஸ் ஆகும்னா க்ரீன் கிடைக்கலனா. க்ரீன் கிடச்சாருன்னா அப்புறம் மீதி இருக்கிற பை எல்லாமே 2 to 3 crores பை தான். அது நீ வந்து ரொம்ப ஐடியாவாக யோசித்து காயின் நகர்த்தி வாங்கிட்டு வரணும்.
இல்லைன்னா தலையில் துண்டை போட்டு போகிற மாதிரி க்ரீனு மட்டும் வாங்கிட்டு வேறு எவனையுமே எல்லாமே ஹோலி ட்ரினிட்டி தான் ஃபார்ம் பண்ணோம் மறுபடியும். ஸோ க்ரீன் கிடைக்காம லிவிங்ஸ்டன் கிடச்சிட்டாருன்னா 12 கோடிக்கு எடுத்துட்டோன்னா அப்போ வந்து இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, நான் இப்போ பிஸ்னா இல்லை ராகுல் சஹார் எடுக்கிறேன் அப்படின்னு கிளம்புவானுங்க. கன்ஃபார்மாக கிளம்புவானுங்க. கிளம்பி யாராவது ஒருத்தர் எடுக்கிறதுக்குமே இன்னைக்கு ராகுல் சஹார் வந்து சார் என்னோட செக் பாக் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க சார், நான் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்கேன் சார் அப்படின்னு ஹிண்ட்லாம் வேற கொடுத்துருக்காரு. ஓவர்சீஸ் பிக்ஸ் 4 பேர் யாரா இருக்கும் இன் கேஸ் எடுத்தா? கிரீன் ஆர் லியம் லிவிங்ஸ்டன் ஒன்னு ஆஃப் கோர்ஸ். சோ பேசிட்டோம். அது தவிர வந்துட்டு டேவிட் மில்லர் இருக்கலாம். லிவிங்ஸ்டன் எடுத்தா கன்ஃபார்மா என்னோட விஷ் லிஸ்ட் டேவிட் மில்லர் தான். அதாவது லிவிங்ஸ்டன் எடுத்துட்டா செகண்ட் டேவிட் மில்லர், தேர்டு வந்து ஜார்ஜ் லிண்டா ஆர் பிரேஸ்வெல், ஃபோர்த்து வந்துட்டு மேட் ஹென்ரி, ஜேமிசன் ஆர் ஆடம் மில்ன். கோச்சி வச்சுக்கோ. டார்கெட் பண்ணி 7 ஸ்லாட்டுமே எடுக்கணும்னா க்ரீனை வாங்கக்கூடாதுடா. க்ரீன் மட்டும் வேணும் அப்படின்னா அந்த ஒரு ஸ்லாட் மட்டும் தான் டார்கெட் பண்ணி ஃபில் பண்ண முடியும். மீதி 6 ஸ்லாட் வந்து ரொம்ப மாஸ்டர் மைண்டா ஆடணும். இன்னொரு விஷயம் இருக்கு, நம்ம க்ரீன் ஒரு 16-17 கோடிக்கு மேல போகாம கூட விட்டுறலாம். ஆமா, ஏன்னா நம்மளோட பிகெஸ்ட் பையேஜ் வரைக்கும் யாரு? பென் ஸ்டோக்ஸ் தான் நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் உனக்கு இப்போது எல்லாரும் வந்து என்ன ஒரு இது சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக SA-T20 ஆக்ஷன் நடந்துச்சு. என்ன ட்ரை பண்ணானுங்கன்னா, இப்போ பிரவிஸ் சிஎஸ்கேல தானே இருக்காரு. ஸோ சிஎஸ்கேல எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 80% ஆஃப் த பர்ஸ் வரைக்கும் பிரவிஸுக்கு பிட் பண்ணாங்க. டோட்டல் பர்ஸில் 80%. அது அந்த டாலர்ஸ்லேயோ ஏதோ சவுத் ஆஃப்ரிக்கன் கரன்சியில் போட்டதான் எனக்கு எக்ஸாக்ட் அந்த நம்பர்ஸ் தெரில. ஆனால் 80% ஆஃப் பர்ஸ் பிட் பண்ணாங்க, அது மட்டும் தெரியும். ஸோ அதனால which means இப்போ நம்ம மாடர்னைஸ் ஆயிட்டு வரோம். ஆமாம், ஓகே. அதனால 43.5 வந்துட்டு இப்போ இவங்க வாங்கலன்னா எனக்கு பிரச்சனை இல்லைடா. ஆனால் இவனுங்க ஏற்றி விடாமல் விட்டுட்டானுங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ கேகேஆர் 20 கோடிக்கு வாங்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோயேன், அவன் மீதி எல்லாரையுமே அவன் தான் வாங்கிட்டு போவான். எல்லாருமே வந்துட்டு தலையில துண்டை போட்டு தான் வீட்டுக்கு கிளம்பி போனான். நம்மளோட மெயின் எதிரி கேகேஆர் தான் ஆப்ஷன்ல. நம்ம க்ரீனை வாங்கலன்னா அவனை 30 கோடி கம்மியாக க்ரீனை வாங்க விடக்கூடாது. விட்டுட்டோன்னா தலையில துண்டை போட்டு கிளம்பி வர வேண்டியதான். மீதி 9 டீம்ஸுமே கிளம்பி வர வேண்டியதான். ஸோ எல்லா டீம்ஸோட ஆக்ஷனுமே சிஎஸ்கே நம்பி தான் இருக்குது. சிஎஸ்கே க்ரீனை வாங்கிடுவான், இல்லைன்னா கேகேஆருக்கு 30 கோடிக்கு ஏற்றி விட்டுருவான் அப்படின்ற நம்பிக்கையில் தான் எல்லாரும் கிளம்பி போகிறாங்க துபாய்க்கு. நம்ம காசி தாத்தா நோ 16 crores அப்படின்னு முடிச்சிட்டாருன்னா கதை முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா அடுத்தது ப்ரெடிக்ஷன்ஸ் போவோமா? மில்லர், ஜிடிஆர், சிஎஸ்கே. நீ வேற யாராவது வாங்குவாங்கன்னு நினைக்கிறியா? சிஎஸ்கே தான். ரச்சின் பிபிகேஎஸ், ரச்சின் ரவீந்திரா வந்து பிபிகேஎஸ் வாங்குவாங்க. நான் ஒரு ப்ரெடிக்ஷன் போட்டு வச்சிருக்கேன். ஓகே. ஜேசன் ஹோல்டர் அன்சோல்டு. ரச்சினா? ஆமா, கொஞ்சம் மனசு வலிக்குது கேட்கும்போது. இருந்தாலும் பரவாயில்ல. ஹோல்டர் வந்துட்டு டிசி ஆர் எல்எஸ்ஜி? அன்சோல்டு. ஜேசன் ஹோல்டரா? அன்சோல்டு. சரி. கிரீன் கேகேஆர் ஆர் சிஎஸ்கே? 100%. பத்திரானா வந்துட்டு கேகேஆர், எஸ்ஆர்ஹெச் ஆர் சிஎஸ்கே? சிஎஸ்கேவே வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நீ சொல்ற. கேகேஆர் ஆனா 4 to 6 crores குள்ள கிடைச்சா ஓகே, அப்படி இல்லனா கிடையாது. பிஷ்னாய் வந்துட்டு எஸ்ஆர்ஹெச், ஆர்சிபி ஆர் ஆர்ஆர். ஓகே, அக்ரியா? ஓகே. ராகுல் சஹார் வந்துட்டு அகைன் சிஎஸ்கே, ஆர்சிபி ஆர் ஆர்ஆர். ஆமா, ராகுல் சஹார் சப்ஜெக்ட் டு பிஷ்னாய் வந்து நமக்கு கிடைக்கலனா அதனால தான் பிஷ்னாய்க்கு நான் சிஎஸ்கே சொல்லல. ஓகே. வெங்கி ஐயர் ஆர்சிபி 90% ஆர்சிபி தான். 100% ஆர்சிபி தான். அடுத்து லிவிங்ஸ்டன் சிஎஸ்கே ஆர் எல்எஸ்ஜி ஆர் ஜிடி. இதுதான் வந்து இந்த ஒரு டாப் ஒரு 10 பிளேயருக்கு மட்டும் ப்ரெடிக்ஷன் போட்டிருக்காங்க. 350 பேருக்கும் போட்டால் டைம் பார்த்தாதுன்னு. அடுத்து வந்து யங் டொமஸ்டிக் டேலண்ட் டு வாட்ச் அவுட் ஃபார். அதில் ஒரு பேர் லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கார்த்திக் சர்மா, மெக்னீல் ஹேட்லி, மணி கிரேவல், பிரசாந்த் வீர், அசோக் சர்மா, அப்புறம் இந்த அகீப் நபி. நம்ம வலைப்பேச்சு கைஸ் கூட ஹிண்டெல்லாம் கொடுத்து போட்டாங்க இவருக்கு தான், அகீப் நபிக்கு தான். அதுக்கப்புறமா வந்துட்டு ஷரஃபுதீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரளா ஆல்ரவுண்டர், விக்கி வாஸ்ட்வால், தனுஷ் கோட்டியான், அமன் கான், முகுல் சௌத்ரி, தேஜஸ்வி தஹியா. இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த வருஷம் டெபியூ பண்ண போகிறவங்க அப்படின்னு நான் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கேன். ஒரு சீசன் ஆடிட்டு கொஞ்சம் ஃபேட் அவுட்டான நல்ல டேலண்ட் வாட்ச் அவுட் ஃபார். அதில் வந்து இந்த ஆகாஷ் மத்வால், சிமர்ஜித் சிங், குல்தீப் சென், அப்புறமா சிவம் மாவி, கமலேஷ் நாகர்கோட்டி, பிருத்வி ஷா, சர்ஃபராஸ் கானு, ஆகாஷ் தீப்பு, அதுக்கப்புறமா அபினவ் மனோகர், விக்னேஷ் புத்தூர், அப்புறம் கேஎம் ஆசிஃப். நம்ம 2018 அவர் எடுத்தோம். இப்போ அவர் ஸ்மார்ட்ல பயங்கரமாலாம் போலிங் போட்டுட்டு இருக்காரு. கேஎம் ஆசிஃப் கூட நம்ம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சன்சன் கனெக்ஷனோட இருக்கு. ஏன்னா அவர் ராஜஸ்தான்லயும் அவர் வாங்கி வச்சிருந்தாரு போன சைக்கிள்ல. நல்ல பிளேயரை வாங்குனீங்கன்னா எங்களுக்கு ஓகே. எங்களுக்கு இப்போலேருந்தே பிபி கொடுக்காதீங்க. இந்த பழைய டேடிஸ் ஆர்மி மாதிரி வாங்கினா 2018 ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது தெரியாது. ஆன் பேப்பர் என்ன டீம் இருந்தாலும் எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸ்டார்ஸ் ஷுட் அலைன். அப்பதான் வந்து ஒரு டீம் ஜெயிக்க முடியும். அது கரெக்ட் தான். 11 பிளேயர்ல 9 பிளேயராவது ஃபார்ம்ல இருக்கணும். அப்பதான் வந்து ஒரு கப் அடிக்க முடியும் நம்மளால.
பாஷா தலைவன் மாதிரி தான், முதல் விளக்கு ஏற்றிட்டேன்ற மாதிரி ஆக்ஷனில் முதல் விளக்கே ஏற்றுவோம், 2வது விளக்கு லீகில் நல்லா விளையாட ஆரம்பிக்கிறது, 3வது விளக்கு வந்து கப்படிக்கிறது. நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் முடிஞ்சவுடன் சுட சுட வந்துட்டு சிஎஸ்கே டீம் எப்படி இருக்குன்னு ஒரு அனாலிசிஸோட உங்களை வந்து சந்திக்கிறோம். நல்லபடியாக ஆக்ஷன் நமக்கு அமையட்டும், நல்லா ப்ளே பண்ணிக்கலாம் கைஸ். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.